மதுரை ஜோன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாருமே புதுசாக சொல்கிற ஃபேன் மார்க்கெட்டில் பிஎல்டிசின்னு சொல்கிற புது கான்செப்ட் பற்றி தான். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாமே இண்டக்ஷன் டைப் ஃபேன்னு சொல்லுவாங்க. அதோட பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸில் இருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும், நாய்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிஎல்டிசி ஃபேன் மெயின் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா 28 வாட்ஸில் இருந்து வருது. அதாவது அக்யூரேட்டாக சொல்லணும்னா 60லேருந்து 65% வரைக்கும் பவர் கன்சம்ஷன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பிஎல்டிசியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். ஸோ இந்த பிஎல்டிசி மோட்டார் ஹீட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரண்ட் லாஸ் இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் பிஎல்டிசி ஃபேன் போடணும்னு கேட்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் கரண்ட்டை நம்ம மிச்சம் பண்ணலாம்னு சொன்னது தான். ஆனால் அது எப்படின்னு பார்க்கலாம். நார்மல் ஃபேன் 16 மணி நேரம் ஒரு நாளில் சுற்றுனா பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ். இதுவே பிஎல்டிசினா 28 வாட்ஸ் தாங்க வரும். ஒரு நாளைக்கு பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேனுக்கு 1.2 கிலோ வாட்ஸ் வரும். இதுவே பிஎல்டிசினா 0.44 கிலோ வாட்ஸ் தான் வரும். அப்போ ஒரு யூனிட் 7 ரூபான்னு கால்குலேஷன் பண்ணுனா 8 ரூபா இண்டக்ஷன்லையும் 3 ரூபா பிஎல்டிசிலையும் ஒரு நாளைக்கு ஆகும். அப்போ ஒரு வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா நார்மல் ஃபேன் 3066 ரூபா பில் வரும். இதுவே பிஎல்டிசினா 1942 ரூபா தான் வரும். ஸோ இதுதான் 63% பவர் கன்சம்ஷன் ஆகும். நம்ம முன்னாடியே சொன்னது 60லேருந்து 65% பவர் கன்சம்ஷன் ஆகும்னு சொன்னது இதுதான். அப்போ நீங்கள் 2700 ரூபாய்க்கு ஒரு ஃபேன் நீங்கள் எடுக்கலாம். அப்போ எடுத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ள அந்த பணத்தை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸ் தான். பிஎல்டிசி யூஸ் பண்ணுறனால எவ்வளோ பவர் கன்சம்ஷன் ஆகும் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ எந்த பிராண்ட் வாங்கலாம், மதுரையில் கிடைக்குமா, இன்ஸ்டாலேஷன் எப்படி, சர்வீஸ் எப்படி, எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.